ஆன் பண்ணணும். சூப்பர். நீங்க பேசுங்க. உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு உள்ளாடைகளையும் மேலாடைகளையும் வழங்குகிற பின்னலாடை நகரமான திருப்பூரை சேர்ந்தவன். திருப்பூர் கவர்னர் என்று சொல்லக்கூடிய கொடிகாத்தவனுடைய வம்சாவளியை சேர்ந்தவன். பெரிய பெரிய கூட்டங்களிலே பேச பழக்கப்பட்டனால் அதுவும் நிறைய கட்டணம் வாங்கி கொண்டு பேசுகிற என்னை ஐயா திவானத்தில் கண்டிப்பாக எங்கள் கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள வேண்டும், வாரத்தில் மற்றதெல்லாம் நான் கவனித்துக் கொடுக்கிறேன் என்று சொன்ன காரணத்தினால் எனக்கு ஒரு அருமையான சகோதரர் குமார் ஐயா கிடைத்த காரணத்தினால் நம்முடைய முத்துக்குமாரசாமி போன்ற நண்பர்கள் இங்கே கண்ணாடி போடாமல் அலைபேசியிலே இருக்கிற எழுத்துக்களை பற்றி கவிதை வாசித்த ஐயா இதே மாதிரி சகோதரி கூட ஜெர்மன் பாஷை படிக்க வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய நண்பருடைய ஜெர்மனிலே அந்த பொண்ணு ரொபாட்டிக் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்ப கல்வியை கற்றுக் கொண்டிருக்கிறார். எனவே உலகம் முழுக்க எல்லோரும் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் என்னுடைய தமிழ் மொழி தான் உலகத்தின் சிறந்த மொழி. உலகத்திலே பேசப்படுகிற மொழி மொத்தம் 7102 மொழிகளுடைய தாய்மொழி தமிழ் என்பது உலகத்தில் இருக்கிற பல அறிஞர்களும் சொல்லிக் கொடுத்த விஷயம். அந்த அடிப்படையில் தான் நாம் தமிழை எடுக்கிறோம். 1946 அரசியல் நிர்ணய சபையின் ஒரு கூட்டத்தை கூட்டி இந்தியாவுக்கு எதை பொதுமொழியாக ஆட்சியில் மொழியாக வைப்பது என்ற ஒரு விவாதத்தை தொடங்கினார். அந்த விவாதம் முற்று பெறுகிற போது நம்முடைய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் ஐயா அவருடைய பூர்வீகம் திருநெல்வேலி கோட்டை. காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப்பை போலவே ஐயா திவான் ஐயாவும் இருக்கிற காரணத்தினால் நான் உங்களை சந்திக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அந்த விவாதம் உச்சகட்டமாக நடக்கிற போது காயிதே மில்லத் ஐயா எழுந்து இல்லை தமிழ் மொழியைத்தான் இந்தியாவுக்கான பொதுமொழியாக வைக்க வேண்டும் என்று சொல்ல, அப்போது இருந்த ஒருவருடைய விவாதத்தின் அடிப்படையில் தமிழ் மொழிக்கு பாதி ஓட்டு, எதிரான வடமொழிக்கு பாதி ஓட்டு, ஈக்குவலான ஓட்டு கிடைக்கும். அப்போ ஈக்குவலான ஓட்டு கிடைக்கிற போது பிரச்சனையாகும். சரி, யாராவது ஒருத்தர் ஒரு ஓட்டு போட்டால் அந்த பக்கம் ஜெயிக்கும். உடனே இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதியாக இருந்த பார்ட்னரான ராஜேந்திர பிரசாத் வடமொழிக்கு ஆதரவாக ஒரு வாக்கை அளித்து தமிழை தள்ளிவிட்டார்கள். தள்ளிவிட்ட தமிழ் இன்று வரை தள்ளாடி கொண்டே இருக்கிறது. ஆனால் இதை போன்ற சிறு சிறு அமைப்புகளை வைத்துக் கொண்டு நாம் தான் தமிழை முன்னெடுத்து செல்கிறோம். அதற்காக குமார் ஐயாவுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஏன் திருக்குறளை கையில் எடுக்கணும்? நான் கொஞ்சம் வேகமான பேச்செல்லாம் நான் சேர்க்கமா முடியுமோ, அதனால வேகமாக சொல்லுறது என்னுடைய செப்படி உங்கள் செவிகளில் வாங்கி சேமித்துக் கொள்ளும். திருப்பூர்காரர்கள் கொஞ்சம் வேகமாக உலகம் முழுக்க வணிகம் செய்து விடுவாங்க. உலகம் முழுக்க எல்லோரும் வணிகம் செய்தாலும் நான் மாத்திரம் திருப்பூர் உட்கார்ந்து கொண்டு புத்தகம் எழுதி இதுவரை 90 புத்தகம் எழுதி. உங்க ஊர்ல வந்து உட்கார்ந்துட்டு ஆர்ப்பாட்டமே பண்றாங்க. முடிச்சோன்னா நீங்க யாராவது கருத்தில் சொல்லுங்க. ஏன் திருக்குறளை முன்னெடுக்கிறோம்? 2 செய்தி. ஒன்று, ஒரு சிறுவன், அந்த சிறுவன் ஒரு பெரிய பேராசிரியருக்கு தினசரி காலையில் கொண்டு போய் பால் ஊற்றுவான். அவங்க வீட்டில் பால் கறப்பாங்க. அந்த பாலை கொண்டு போய் அந்த பேராசிரியர்கிட்ட கொடுக்குற வேலை இந்த சிறுவன். இவன் தினசரி அந்த சிறுவன் பால் ஊற்றுவதற்காக செல்கிற போதெல்லாம் பாலை பெற்றுக்கொண்ட அந்த பேராசிரியர் ஒரு திருக்குறள் சொல் பாலின் விலைக்கு மேலாக ஒரு 10 பைசா தரேன்னு சொல்லுவார். உடனே பையன் பார்ப்பான், இது நல்லா இருக்கு என்று சொல்லி ஐயா பேசுகிற காது கேட்கா கேட்கணும். நல்ல எனக்கு குமார் ஐயா நல்லா காது கேட்கணும். அப்ப அந்த சிறுவன் நினைக்கிறான், ஒரு திருக்குறள் சொன்னால் 10 பைசா, அது போக நான் ஊற்றுகிற பாலுக்கும் காசு கொடுத்தேன் என்று பேராசிரியர் சொல்கிறார் என்று சொல்லி தினசரி இரவு ஒரு திருக்குறளை மனப்பாடம் செய்துவிட்டு அடுத்த நாள் போய் பாலை ஊற்றிவிட்டு அந்த பாலுக்கான பைசாவையும் அந்த திருக்குறளுக்காக அவருக்கு இருக்கிற 10 பைசா வாங்கி கொண்டு வந்து படிப்படியாக 1330 திருக்குறளையும் மனப்பாடம் செய்து விடுகிறார் அந்த சிறுவன். அந்த சிறுவன் பேர் யாரும் இல்லை, தவத்திற்குன்றக்கூடிய பேராசிரியர் யார் என்று கேட்டால் அண்ணாவோடு விவாதம் செய்து தோற்று போய் மேடையிலே இருந்து இறங்கி போன பெரும் பேராசிரியர் ராக்கி சேது. இது எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், திருக்குறளை அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். திருக்குறளை பற்றி பலரும் பல வகையான நூல்கள் எழுதியிருக்கிறார். நான் ஒரு நூல் இப்போது அச்சில் இருக்கிறது. என்னுடைய நூலின் பெயர் திருவள்ளுவரே ஒரு மூசியைத்தான்.
இலக்கியவாதம் பிழிந்து கிடக்கிறது, அதை தைக்க வேண்டும், திருவள்ளுவரை ஒரு ஊசியிட்டா என்கிற அடிப்படையில் ஒரு ஆய்வு நூல் அட்டைப்படம் எல்லாம் அடித்து முடித்து விட்டேன், சவுக்கு வாங்கி விட்டேன், இனிமேல் தான் யானை வாங்க வேண்டும். இனிமேல் அது புத்தகம் தயாராகும். சரி, அதற்குள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தனால் 1953 நம்முடைய மாபெரும் தமிழர் P.R.P. விஸ்வநாதன் அவர்கள் திருக்குறளுக்கு ஒரு அருமையான ஒரு உரை எழுதினார். உரை என்று சொன்னால் ஒரு கட்டுரை வடிவில் எழுதினார். 1953 எழுதப்பட்ட அந்த நூலை யாரும் கண்டுகொள்ளவில்லை. அடியேன் கண்டுகொண்டு ஆய்வுகளிலிருந்து எடுத்து அந்த புத்தகத்தை பதிப்பிட்டிருக்கிறேன். அதில் 6 நூல்கள் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போதான் பதிப்பிட்டேன். அந்த புத்தகத்தின் பெயர் அறிவுக்கு உணவு திருக்குறள், P.R.P. விஸ்வநாதன் எழுதியது. P.R.P. விஸ்வநாதத்திற்கு இருக்க மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று கேட்டால், உலகத்திலேயே தன்னுடைய சகோதரருடைய பெயரை தன்னுடைய பெயருக்கு முன்னொட்டாக இன்சியலாக வைத்துக் கொண்டார். கி என்றால் கிருஷ்ணசாமி அவங்க அண்ணன், ஆ என்றால் ஆரும் அவங்க தம்பி, பே என்று சொன்னால் பெரிய அண்ணன் பிள்ளை அவங்க அப்பா. ஆக அண்ணன் தம்பி 2 பேரும் முன்னால் இன்சியலாக வச்சு அப்பாவுடைய பெயரை பின்னால் இன்சியலாக வைத்துக் கொண்டு ஒரு மாபெரும் தமிழறிஞர் தான் P.R.P. விஸ்வநாதன். திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் மிகுந்த ஆழமான பல்வேறு. என்னுடைய 27ஆவது வயதில் அவர் தலைமையில் 2 நூல்களை காட்பாடியில் எனக்கு வெளியிட்டு கொடுத்தார். ஐயா மீது எனக்கு அப்பொழுதே ஒரு பிரியம் ஏற்பட்டதற்கான காரணம் மிக சிறந்த தமிழர். அவர் என்ன பண்றாரு, எம்ஜிஆர் ஆட்சி நடத்திட்டு இருந்த போது எம்ஜிஆர் தஞ்சாவூருக்கு ஒரு மீட்டிங் பண்றாரு, பொதுக்கூட்டம் பேசுறாரு. அப்போ P.R.P. திருச்சிக்கார ஐயா வாங்க நீங்களும் பேசுங்கன்னு சொல்ல சரி வரேன்னு சொல்லி வர்றாரு. வந்து மேடையில் உட்கார்ந்த உடனே எம்ஜிஆர் வந்து P.R.P. பற்றி பேசுறாரு. பேசி முடிச்சோடனே எம்ஜிஆர் எம்ஜிஆர் P.R.P. சொல்றாரு, அவர் பேர் சொல்லி தான் சொல்றாரு, ராமச்சந்திரா சொல்றாரு, ராமச்சந்திரா, இந்த தஞ்சாவூர்ல 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் தஞ்சாவூரில் ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் அமைப்பேன் என்று சொல்லி நீ மேடையில் சொல்லுங்க. உடனே இவர் சொல்றாரு, இல்ல நான் அரசாணை எல்லாம் வெளியிடணும், சென்னையில போய் எல்லாம் மந்திரிகளோட ஆலோசனை எல்லாம் பண்ணிட்டு நான் செய்யறேன்னு எம்ஜிஆர் சொல்ல, அது P.R.P. சொல்லாரு, நீ சொன்னா எல்லாரும் கேட்பாங்க, இப்போ நீ அனௌன்ஸ் பண்றே இல்லையா கேட்டு ஐயாவுடைய பேச்சை கேட்ட எம்ஜி ராமச்சந்திரன் என்கிற மலையாளி மேடையிலே தகவலை கொடுக்கிறார். இந்த தஞ்சாவூரில் 1000 ஏக்கர் நிலப்பரப்பு தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் P.R.P. சார்பால் அங்கே அவர் சொல்லிதான் தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் நான் பேசி முடிச்சார். அப்புறம் நீங்க இடையிட்டீங்கன்னா எனக்கு முத்துவாசம் சரியான இருந்தா பாருங்க, பிரச்சனை இல்லாம. அப்போ அப்படி ஒரு மாபெரும் தமிழறிஞர் திருச்சியிலே வாழ்ந்தவர். இன்றைக்கு திருச்சியிலே ஒரு பெரிய நூலகம் ஏற்படுத்தி இருக்கிறார் நம்முடைய தமிழ்நாடு அரசு. நான் தமிழ்நாட்டு அரசில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வேண்டியவர் தான், அந்த கட்சி சார்பானவன் தான். இப்போது நான் எழுதிக் கொண்டிருக்கிற ஒரு பயன்பாடு புத்தகம் இந்தியாவா 250 பக்கங்களில் எழுதிக் கொண்டிருக்கிறேன். 1967 தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊர்களில் மாணவர்களை போலீஸ்காரர்கள் சுட்டார்களோ அதை அத்தனையும் பதிவு செய்து நூல் தயாராக எங்களுடைய ஊராக திருப்பதி மாத்திரம் 25 மாணவர்களை போலீஸ் காவலர்கள் சுட்டுக் கொண்டார்கள். பக்கத்தில் இருக்கிற பொள்ளாச்சியில் 125 மாணவர்களை போலீஸ்காரர்கள் சுட்டுக் கொண்டார்கள். மொழிக்காக போராட்டம் 1965 வரையில் நடந்தது. ஆனால் அதற்கு பின்பு தமிழ்நாட்டிலே இருக்கிற இளைஞர்கள் மத்தியிலே தமிழுடைய உணர்வு, மொழி உணர்வு, ஈன உணர்வு எதுவும் வந்துவிடக் கூடாது என்று நினைத்த பார்ப்பன கூட்டம் ஆனந்தவிடம் குமுதம் போன்ற இதழ்களில் எல்லாம் பாலியல் கதைகளை எழுதி தமிழ்நாட்டு இளைஞர்களை மூளை செலவு செய்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியிலே எந்த கட்டத்திலும் இன உணர்வும் மொழி உணர்வும் வந்துவிடக் கூடாது என்பதிலே அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். ஆனால் நாம் அதை உடைப்பதற்காக கொஞ்சம் பேர் இருந்தாலும் கூட நடத்துகிறோம் அல்லவா, நாம் தான் தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆயிரம் சொன்னாலும் நாம் தான் தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்போது வட இந்தியாவில் எல்லோரும் முடிவெடுத்தார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் ஏராளமான இந்தி திரைப்படங்களை உள்ளே அனுப்புவோம். அதுவரை தமிழ்நாட்டு திரைப்பட கொட்டைகளில் பெரும்பாலும் இந்தி திரைப்படங்கள் இருக்காது. நான் எல்லாம் சிறுவனாக இருக்கிற போது ஆராதனா, யாதவங்கி பாரத், ஹம்சகிய தம்நதி, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இப்படி ஏராளமான படங்களை உள்ளே அனுப்பி அதிலே முறைந்தவரை குறைந்தபட்ச ஆடைகளோடு இருக்கிற வடந்திய நடிகளை காட்ட நம்முடைய இளைஞன் எல்லாம் அதில் மயங்கி போய் அதற்கு பின்புகளுக்கு தமிழ் இனம் மொழி உணர்வு அத்தனையும் காணாமல் போய் இப்போதும் அப்படியேதான் இருக்கிறார் என்பதை பார்க்கிற போது நமக்கு எல்லாம் வெட்கமாக இருக்கிறது. எனவேதான் திருக்குறள் சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நூலை நாம் எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறோம். வ.உ. சிதம்பரனார் திருக்குறளுக்கு 1000 பக்கங்களிலே உரை எழுதியிருக்கிறார். வ.உ. சிதம்பரனாரை பற்றி 14 நூல் எழுதியிருக்கிறேன். தமிழர் தந்தை வ.உ.சி என்கிற என்னுடைய நூலுக்காகத்தான் கலைஞர் அவர்கள் எனக்கு சிறந்த எழுத்தாளர் விருதை கொடுத்தார். தமிழர் தந்தை வ.உ. சிதம்பரனார் ஐயா உரையாடுகிற போது ஏன் இவரை தமிழர் தந்தை என்று எழுதியிருக்கு கேட்டார். எனக்கு பயம், கையை கட்டிக்கொண்டே நின்றேன். 10 முறை அவரோடு உரையாடி இருக்கிறேன். எனக்கு ஒரு பயம், ஏன் நான் தமிழர் தந்தை இல்லையா, கேட்டுருவார் இல்லையா.
என்னடா அப்பா போச்சேன்னு சொல்லிட்டு, இல்லையா நீங்க வந்து வளஞ்செறியும் தலைவன் வ.உ.சின்னு கவிதையில் சொல்றீங்க, நான் வந்து தமிழர் தந்தை வ.உ.சின்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான் வித்தியாசம்னு. சரி நான் இருக்கிற கல்வி வந்து கொடுத்து இவருக்கு அனௌன்ஸ் பண்ணுங்காரு. அதன் அடிப்படையில் இங்கே கலைவாணர் அரங்கில் வைத்து எனக்கு அந்த சிறந்த எழுத்தாளர் விருதை கொடுத்தார். அந்த வ.உ.சி 1000 பக்கங்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார். எத்தனை பேருக்கு தெரியும்? 1000 பக்கங்களில் வ.உ.சி எழுதிய அந்த திருக்குறளில் அவர் சொல்லுகிறார், என்னுடைய மகனாக இருந்தாலும், என்னுடைய மனைவியாக இருந்தாலும், என்னுடைய சுற்றத்தாராக இருந்தாலும், என்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் திருக்குறளை முற்றும் படிக்காத எவரையும் நான் ஒத்துக்கொள்வதில்லை என்று வ.உ.சி சொல்லிவிட்டு சொல்கிறார். தர்மர், கச்சர், நாகத்தர் போன்ற 10 உரையாசிரியர்களுடைய நூல்களை எல்லாம் இருக்கிறார். அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. தர்மர் எழுதியதோ நச்சர் எழுதியோ இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. வ.உ.சி எடுக்கிறார். எடுத்துட்டு முதலாக 1914 வருடம் இந்த சென்னையில் வைத்து மணக்குடவர் எழுதிய திருக்குறள் வரைக்கும் ஒரு உரையை முதலில் ஐயா தான் எழுதி கொடுக்கிறார். தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுகிறார், சிறியான பதத்துக்கு உரை எழுதுகிறார். அப்படி அற்புதமான தமிழன் வ.உ.சி இந்த கடம்பூரில் பாவமாக மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்தவர். பரிதாபமாக இருந்தார். ஆனால் அவர் எழுதிய அந்த தமிழ் பணியை எல்லோரும் மறந்து விட்டோம், அரசாங்கம் மறந்து விட்டது. அதை மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் வ.உ.சி இடத்திலே சொல்கிறார். அவர் எழுதுகிறார், வான் சிறப்பு, கடவுள் வாழ்த்து, நீத்தார் பெருமை போன்றவைகள் எல்லாம் திருவள்ளுவர் எழுதவில்லை என்று ஆதாரம். ஆனாலும் கூட நாம் படிக்கிற போது அதை படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். சரி, பரவாயில்லை என்று விட்டு விடலாம். ஆனால் அவர் யாரை ஏற்றுக்கொள்வதில்லை? பரிமையாளரை ஏற்றுக்கொள்வார். பரிமையாளர் அறத்துப்பாலில் 78 திருக்குறளுக்கு தவறான உரை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி 74 விஷயங்களை சுட்டி காட்டுகிறார் வ.உ.சி. இது எத்தனை பேருக்கு தெரியும்? பரிமையாளர் யார்? காஞ்சிபுரத்தை சேர்த்து பார்க்கணும். பரி என்றால் குதிரை. பல்லவ இடத்திலே சென்று நான் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறேன், நீ வாசிக்க வேண்டும், உங்களுடைய தர்பாரில் தான் வாசிப்பேன், எனக்கு அங்கே குதிரை தயார் செய்யுங்கள் என்று சொல்கிறார். சரி வாப்பா பண்றேன். சாதாரண குதிரை கிடையாது, தங்கத்தால் செய்யப்பட்ட குதிரை வேண்டும் என்கிறார். தங்கத்தால் ஒரு குதிரையை செய்கிறார். பரி என்றால் குதிரை. அந்த குதிரையின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்த அழகன், பரி மேல் அழகன், அவன் திருக்குறளுக்கு உரை எழுதுகிறான். அதை வ.உ.சி நான் ஒத்துக்கிறேன் கேட்டா நான் ஏனென்று கேட்டால் திருக்குறளுக்குள் முடிந்தவரை வைதீக கருத்துக்களையும் பார்ப்பன கருத்துக்களையும் புகுத்தியவர் நம்முடைய பரிமேலழகர். ஆனால் பரிமேலழகர் உரைதான் சிறந்தது என்று சொல்லி இலங்கையிலே இருந்து வந்து தமிழ்நாட்டிலே வந்து காசு பார்க்க ஒரு பேச்சாளர் அதை மாத்திரம் முன்னெடுத்து பேசுகிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் திருக்குறளை உரை படிக்க வேண்டும் என்றால் வ.உ.சி படியும். திருக்குறளுக்கு உரை படிக்க வேண்டும் என்று சொன்னால் ராமலிங்கம் பிள்ளை எழுதியது இல்லை என்றால் புலவர் குழந்தை எழுதியதை நம்மவர்கள் எழுதிய நூல்களில் தான் நமக்கான கருத்துக்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் வைதிக கருத்துக்களை உள்ளே புகுத்தினார்கள். அதை அடிவொற்றித்தான் இப்போது இருக்கிற ஒன்றிய அரசு வெண்மையான உடையுடைய நம்முடைய திருவள்ளுவர் குறித்து காவியின் உடை அடைந்து இவர் ஏதோ காவிக்காரர் போல கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். காவியா வள்ளுவர் என்ன காவியா? அவர் சுத்தமான தமிழ். வேணுகோபால் சர்மா நம்முடைய பக்தவச்சலம் காலத்தில் வேணுகோபால் சர்மா திருவள்ளுவருக்கான ஒரு படத்தை வரைவதற்காக அரசாங்கத்தில் சொல்கிறார். அவரு நல்ல ஒரு படம் எல்லாம் வரைஞ்சு அது நல்ல ஒரு பூங்குலாம் போட்டு கொண்டு போய் பக்தவச்சலத்தை காட்டுறாங்க. இப்போ எந்த கடவுள் சிலையை பார்த்தாலும் அங்கே ஒரு பூங்கல் போட்டுருவாங்க. கடவுள் என்ன பிராமணனா? அப்ப அவனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, டேய் நாங்க தாண்டா சாமி, எங்களை தாண்டா நீங்க கும்பிடணும். என்னுடைய சொற்களில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் நீங்கள் எல்லோரும் தமிழர்கள், என்னை ஆதரிக்கக்கூடும் என்பதற்காக இந்த கருத்தை முன்வைக்கிறேன். ஐயப்பனை பற்றி நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். அந்த நூலின் தலைப்பு தமிழர்களின் கடவுள் ஐயப்பன். ஓவியரிடத்திலே கொடுத்து அட்டைப்படம் போட சொன்னேன். அழகாக ஒரு பூநூலோடு போட்டு எனக்கு அந்த படத்தை அனுப்பினார். நான் பூநூலை எடுத்து விடுங்கள், ஐயப்பன் பூநூல்காரர் அல்ல என்று சொல்லி பூநூலை எடுத்து விட்டுத்தான் அந்த புத்தகத்தை நான் தயார் செய்தேன். அந்த புத்தகத்தில் ஒரு சிறப்பான அம்சம் என்று கேட்டால், ஏற்கனவே இருந்த ஐயப்பனுடைய சிலையை வெள்ளைக்காரர்கள் தூக்கி கொண்டு போய்விட்டார். அது லண்டன் மியூசியத்தில் இருக்கு. அந்த இடத்தில் ஒன்றுமில்லாத வேக்கன்ட் பிளேஸா தான் இருக்கு. அதை பார்த்து மிகவும் வருத்தப்பட்ட பி.டி. ராஜன் ஐயா அவர்கள் ஒரு சிலையை செய்து அந்த சிலையை தலையிலே வைத்து சுமந்து கொண்டு ஊரூராக சென்று இப்போது இருக்கிற சபரிமலையிலே கொண்டு வைத்தார். நீங்கள் சபரிமலையிலே இப்போது போய் கும்பிட்டு கொண்டிருக்கிற சிலை யாருடைய சிலை என்று கேட்டால், நம்முடைய தமிழன் பி.டி. ராஜன் கொடுத்த சிலை. பி.டி. ராஜன் யார் என்று கேட்டால், இப்போது இருக்கிற தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுடைய தாத்தா. அவர் கொண்டு போய் வச்சதுதான் சபரிமலைக்கு இந்தியாவிலிருந்து யாரும் கருப்பேசி கட்டி கொண்டு இருமுடி கட்டி கொண்டு போனால் ஒரு தமிழன் கொடுத்த சிலையை தான் வணங்க வேண்டும். அவன் அமிதாப் பச்சனாக இருந்தாலும் சரி, சுனில் தத்தாக இருந்தாலும், ஒன்றியத்தில் இருக்கிற அமைச்சர்களாக இருந்தாலும், என் தமிழன் கொடுத்த சிலையை தான் நீங்கள் வணங்க வேண்டும்.
அப்ப தமிழுடைய சிறப்பு முக்கியமானதாக வந்தது இல்லை. அஞ்சு சிலை எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாங்க. ஐயப்பனுடைய சிலையை கொண்டு வந்து வைத்தவரே நம்முடைய பிடி ராஜன் தான். அப்ப இது மாதிரி அவர் பிடி ராஜனுக்கு திருக்குறளுக்கு மிகுந்தார். அவர் ஒரு வேலை பண்ணார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா விவேகானந்தர் சிலை இருக்கும். அந்த விவேகானந்தருடைய சிலை அமைப்பு குழுவினுடைய தலைவராக இருந்தவர் ராணடே என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா சிற்பா பிராமி. பிராமின்ல சிற்பா பிராமின் ஒன்று இருக்கு. பிராமணர் என்ற சொல்லை உபயோகிக்கக்கூடாது, பார்ப்பனர் என்ற சொல்லைத்தான் உபயோகிக்க வேண்டும் என்று பாரதியாரை சொல்கிறார். பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியனை துறை என்ற காலமும் போச்சே, சுதந்திரம் வந்தாச்சுன்னா ஒரு கருத்து சொல்றாரு. அவர் என்ன சொன்னாரு? ஏய் அப்ப பார்ப்பனப்பா, ஏப்பா ஐயர் ஐயர்னு சொல்லின்னு பாரதியாரே சொல்றாரு. எனவே பார்ப்பனர் என்று சொல்லித்தான் தமிழ் சொல், அது வசை சொல் அல்ல. இருந்தாலும் கூட நாம் ஒரு சொபிஸ்டிகேட்டடா ஒரு வார்த்தை போடணுங்கிறதுக்காக பிராமணன் ஒரு வார்த்தை போடுவான். ராணடே என்று சொல்லக்கூடிய பிராமணன் சிற்ப பிராமணன் தான் அந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் சிலை அமைப்பு குழுவுடைய தலைவர். அதுக்கு செயலாளர் யாருன்னு கேட்டா பிடி ராஜன் சொல்றாரு, விவேகானந்தரை வெளிநாடு காரணமாக இருந்தது ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி. அவருடைய சிலை ஒரு சின்னதாக இருக்கலாம். இன்னொன்னு சொன்ன உடனே சூத்திரர்களின் சிலை எல்லாம் இங்கே வைக்க முடியாது என்று சொல்லி ராணடே தகராறு செய்ய, உன் செயலாளர் பதவி எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த செயலாளர் பதவிக்கான அந்த ஆணையை கிழித்து தூக்கி அவன் முகத்திலே வீசி விவேகானந்தர் பிராமணரா? விவேகானந்தர் பிராமணர் கிடையாது. அவர் காயஸ்தா என்று சொல்லக்கூடிய படிநிலை அடுத்த சமுதாயத்தை சேர்ந்தவர். விவேகானந்தர் அசைவம் சாப்பிடுவார். உலகத்தினுடைய மிக சிறந்த சர்வாதிகாரியான ஹிட்லர் சைவம் சாப்பிடுவார். அவர் சைவ உணவு தான் சாப்பிட்டவர் ஹிட்லர். ஐயா விவேகானந்தர் அசைவ உணவு சாப்பிடுவார். இந்த கட்டத்தில் அதற்கு பின்பு ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கிறது. அது உங்கள் ஊரில் நடக்கிறது. என்னவென்று கேட்டால், சேதுபதி மகாராஜா சென்னைக்கு வருகிறார். சேதுபதி மகாராஜாவுக்கு நல்ல ஆங்கிலம் பேச அவருக்கு யோசனை பண்றாரு. இந்த விவேகானந்தர் தமிழ்நாட்டுக்கு தான் எல்லா இடங்களுக்கும் வந்து போறார். உங்க திருவல்லிக்கேணியில் வந்து இருந்தார். திருவல்லிக்கேணியில் இருக்கிற விவேகானந்தருடைய இல்லம் யாருடைய இல்லம்? தமிழில் முதலாக இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் என்று சொல்லக்கூடிய பொது உடைமை இயக்கத்தை தோற்றுவித்தவர்கள் வங்காளத்தை சேர்ந்த எம்.என். ராய். அதுக்கடுத்து நம்முடைய தமிழர் மா சிங்காரவர். மா சிங்காரவர்களுடைய மாளிகை தான் அந்த விவேகானந்தர் இல்லம். அதை இவர்கள் குடுக்கிக் கொண்டார். விவேகானந்தர் நிலையத்துக்கு பேர் போட்டுக் கொண்டார்கள். அங்கே வந்தார் விவேகானந்தர் தங்கினார். இங்கிருந்து தங்கிவிட்டு அவர் அமெரிக்காவுக்கு போவதற்கு முன்பு இங்கே ஒரு விவாதத்தை வைக்கலாம் என்று சேதுபதி மகாராஜா நினைக்கிறார். அந்த விவாதம் என்னவென்று கேட்டால், இந்த ஊரில் அந்த கட்டத்தில் சூளைமேட்டில் சோமசுந்தர நாயகர் என்று ஒரு பேர். இக்கு போடக்கூடாது. இக்கு போட்டா தெலுங்கு, கா போட்டா நாயகர்னா வன்னியர். இதாவது வன்னியர்ல 94 உட்பிரிவு இருக்கு. அனிதா கிருஷ்ணமூர்த்தியினுடைய யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா எனக்கு பேச்சு 74 மணி நேரம் கேட்கலாம். வெறும் ஸ்டுடியோக்குள்ள உட்காந்து பேசுறது இல்லை, அத்தனையும் உங்களை மாதிரி பொதுமக்கள் இடத்துல யாவது பேசி அதில் கேட்டீங்கன்னா அது தெரியும். அப்ப அந்த சோமசுந்தர நாயகர் பிற்காலத்தில் சைவத்துக்கு இருக்கிறார். முதலில் அவர் வைணவ சமயத்தை ஆதரிக்கிறார். வைணவராக இருந்தவர் சிவன் மீது பற்று கொண்டு வைணவத்திலிருந்து மாறி சோமசுந்தரம் என்று பெயரை மாற்றிக்கொண்டு சைவத்துக்கு வந்து விடுகிறார். இந்த விஷயம் ராமநாதபுரம் மன்னர் சேதுபதிக்கு தெரியும். அவர் என்ன செய்யறாரு, அவரை போய் பார்த்து, நான் விவேகானந்தர் அவங்களை கூப்பிடுவார். எங்கே? சென்னையில் சூளைமேட்டில் நடக்கிறது அந்த சம்பவம். இதையெல்லாம் மறைத்து விட்டாங்க. ஏன்னு கேட்டால், விவேகானந்தர் தோற்றார் என்று எவனும் வரலாறு எழுதக்கூடாது என்பதிலே அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். நான் விவேகானந்தரை ஆதரிக்கிறோம், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். தமிழர்களும் விவேகானந்தர் ஒரு நூல் எழுதி இப்போது இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி தலைவர்கள் ராமேஸ்வரத்தில் நான் தான் போயிருக்கேன். தமிழர்களும் விவேகானந்தர் புத்தகத்தை தலைவர். உடனே சரிங்க வர சொல்லுங்க விவேகானந்தர் நான் பேசுறேன். யார் சொல்றா? சோமசுந்தர நாயகர் சொல்றாரு. உடனே நம்முடைய மன்னர் ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி அவர்கள் அவர் அந்த உட்கார இருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் வைணவத்தில் ரங்கநாதன் பேர் வந்தவர். சிவன் மேல் ஈடுபாடு கொண்டு சோமசுந்தரம் பெயரை மாற்றி கொண்டு சைவத்துக்கு வந்தவர். அப்படி அவர் உட்கார்றார். இந்த பக்கம் விவேகானந்தர் இருக்கிறார். நடுவில் சேதுபதி இருப்பார். சேதுபதி தான் மொழிபெயர்க்கிறார். ஏன்னா சோமசுந்தரம் நாயகருக்கு ஆங்கிலம் தெரியாது, இவருக்கு தமிழ் தெரியாது. இவர் பேசுகிற ஆங்கிலத்தை அவருக்கு தமிழில் மொழிபெயர்த்து சொல்வார். அவர் சொல்கிற தமிழை இவருக்கு ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து சொல்கிறார். அப்போ ஒன்று செய்கிறார். 5000 பணம் ஒரு டேபிள் எடுத்து வச்சிடறாரு. அது சேதுபதி மகாராஜா 5000 பணம் எடுத்து டேபிள் வச்சுட்டார். வச்சுட்டு ஒரு அருமையான தங்க சரிகை போட்ட சாலை அதையும் தேர்ந்து வச்சுக்கிறார். வச்ச உடனே விவாதத்தில் யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவர்கள் இந்த 5000 பணத்தையும் இந்த தங்க சரிகை போட்ட சாலையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று அனௌன்ஸ் பண்ணிட்டு 2 பேர் பேசப்படுறாங்க. பேசுகிற போது முதல் கேள்வி சோமசுந்தர நாயகர் விவேகானந்தரை பார்த்து கேட்கிறார். கடவுள்
முதலிலா வேதம் முதலிலா? முதல் கேள்வி. மேலே கேள்வி பார்க்கிறாரு, பார்த்து இல்ல கடவுள் தான் முதலில் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்றாரு. உடனே இவர் கேட்கிறாரு, யோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட பேசுறது சொன்னேன், வேதம் தானே முதல்ல, அப்புறம் தான் கடவுள்னு சொன்னேன், இப்பயே நீ மாற்றி பேசுற என்று கேட்டோம்னா அவர் வேலை சொல்லி விவேகானந்தர் சொன்னாரு, நான் சங்கராச்சாரி சொன்னேன், ஆதிசங்கரன் எங்கே? கலாம்சேரி காலடி என்கிற ஊருடைய பெயரைத்தான் ஆதிசங்கரன் பிறந்தார் என்று எழுதி வைத்திருப்பார்கள். புவனேஸ்வரி அம்மாவுடைய மகன் ஆதிசங்கரன் பிறந்த ஊர் கலாம்சேரி. சேரி என்கிற பெயர் வருகிறது என்கிற காரணத்துக்காக அதை மாற்றிவிட்டு வரலாற்றில் காலடி என்று எழுதி வைத்து காலடியிலே பிறந்தவர் தான் ஆதிசங்கரர் என்று நம்ம வரலாறு எழுதி கொடுத்தார். அவர் சொன்ன அத்வைதத்தின் அடிப்படையில் தான் நான் ஊர் முழுக்க பேசிக்கொண்டேன். ஆதிசங்கரன் சொன்னது அத்வைதம், பக்கத்திலே இருக்கிற திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ராமானுஜர் சொன்னது வசிஷ்டாத்வைதம், உடுப்பியிலே இருந்த மற்றவர் சொன்னது துவைதம். இந்த மூன்றும் தான் தென்னிந்தியாவிலிருந்து இந்தியாவுக்குள் பரவிய மத விஷயங்களுக்குள் பரவிய ஒரு நம்பிக்கை அடிப்படையில் பரவிய கடவுள் கோட்பாடு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அத்வைதம், துவைதம், வசிஷ்டாத்வைதம் இந்த மூன்றும் தான் தென்னிந்தியாவிலிருந்து கிளம்பி வட இந்தியாவில். இதுல ஆதிசங்கரன் சொன்ன அந்த அத்வைத கோட்பாடுகளை தான் நான் மக்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு உங்களுடைய சிவனை பற்றி எதுவுமே தெரியாது என்று விவேகானந்தர் சொல்ல, உடனே அவர் கேட்கிறார், சரி சிவனை பற்றிய கோட்பாடுகளை எல்லாம், சைவ இலக்கிய கோட்பாடுகளை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொடுத்தால் நீங்கள் ஊர் முழுக்க பேசுவீர்களா என்று கேட்ட, கொடுங்கள் பேசுகிறேன் என்று சொல்ல, அதை கொடுப்பதற்கு என்ன செய்வது என்று நினைத்த சோமசுந்தர நாயகர் அந்த கட்டத்தில் சித்தூர் என்று சொல்லக்கூடிய போது ஆந்திராவுடைய நகரமாக இருக்கிற சித்தூரில் ஜெயம் நல்லுசாமி பிள்ளை என்று ஒரு நீதிபதி இருந்தார். அவர் மிக சிறந்த புலமையாளர். அவரிடத்திலே போய் சிவனை பற்றியும் தமிழை பற்றியும் தமிழ் கோட்பாடுகளை பற்றியும் சைவ சித்தாந்த கோட்பாடுகளை பற்றியும் ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரை எழுத சொல்லி அந்த கட்டுரையை தட்டச்சு செய்து கொண்டுட்டு வந்து விவேகானந்தர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா விவேகானந்தர் அதற்கு பின்னால் அந்த தட்டச்சில் இருக்கக்கூடிய அந்த சைவ சித்தாந்த விஷயங்களை எல்லாம் பேசவில்லை என்பது மறு வரலாறு. இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தமிழன் எல்லோரையுமே விவாதத்தில் வென்றுவிடக்கூடிய திறமை உள்ளவன். அந்த திறமையானவனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுங்கள். ஏதோ என் தமிழ் தான் பெருசு, என் தமிழ் தான் பெருசு, என் தமிழன் தான் பெருசு என்று நினைக்க வேண்டாம். இதே கன்னியாகுமரியில் வந்து தியானம் பண்ண வரார் விவேகானந்தர். நம்ம வீட்டுக்கு சாப்பிட வாயான்னு கூப்பிடுறாரு யாரு? மனோன்மணியம் சுந்தரனார். மனோன்மணியம் சுந்தரனாருடைய பாட்டத்தால தமிழ் தாய் வாழ்த்துன்னு முதல்ல எடுத்தோன்னே பாடணும். தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க. தமிழ் தாய் வாழ்த்து, இந்த தமிழ் தாய் வாழ்த்து எழுதி கொடுத்த மனோன்மணியம் சுந்தரனார். அவர் வாழ்ந்த ஊர் ஆலப்புழை, தமிழ்நாடு இல்லை. அவர் நாஞ்சில் நாட்டு வெள்ளாளர். அவங்க அப்பா வந்து மார்த்தாண்ட பிரமாவுக்கு கணக்குள்ளையா இருந்தார். அதனால ஆலப்புழையில் தான் அவர் வாழ்ந்தார். கேரள ஆலப்புழையில் வாழ்ந்துதான் இந்த தமிழ் நூலை எழுதினார். தமிழ் நூலிலே வருகிற அந்த பாடலை தான் நாம் முற்காலத்தில் 1972 நம்முடைய ஐயா கலைஞர் வந்து தமிழ் தாய் வாழ்த்து என்று சொல்லி அதை ஆக்கினார். அவர் விவேகானந்தரை தன்னுடைய இல்லத்துக்கு சாப்பிடவா என்று கூப்பிட்டுள்ளார். சரி வருகிறேன் என்று சொல்லி அவங்க வீட்டில் போய் உட்காரார். கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரத்தில் வீடு போய் உட்கார்ந்து இலையெல்லாம் போட்டாச்சு. போட்ட உடனே நம்முடைய விவேகானந்தர் அவரை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, நீங்கள் என்ன வரணும்? இவர் என்ன கான்செப்ட்னு கேட்டா, சாப்பாடு போட்டது ஒரு வேலை மலையாள பிராமணன் இருந்தாங்க, நல்லா சாப்பிடலாம்னு வச்சுட்டாங்க. நீங்கள் என்ன வரணும் கேட்டு, நீங்கள் மாபெரும் துறவி, இந்தியாவில் எல்லோராலும் புகழப்படக்கூடிய ஒரு, அதை வைத்துத்தான் உங்களை என்னுடைய வீட்டுக்கு அழைத்திருந்தேன், போய் வர்ணம் என்ன என்று கேட்கிறீர்களே, இது நியாயம் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்ல, மீண்டும் நீங்கள் வர்ணம் சொன்னால் தான் நான் சாப்பிடுவேன் என்று இவர் சொல்ல, அப்போது நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனார் அடித்த அடி என்னவென்று கேட்டால், நான் தமிழ் வர்ணம் சாப்பிடு. எப்படி? நான் தமிழ் வர்ணம் சாப்பிடு. அதுக்கு பின்புதான் ஐயா விவேகானந்தர் அங்கே சாப்பிட்டார். இந்த அடிப்படை வரலாறுகளை எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய ஆய்வுகள் செய்ய வேண்டும். நான் 1 லட்சம் புத்தகம் வச்சிருக்கிறேன் வீட்டில். மாசமானா 16,000 ரூபாய் வாடகை கொடுக்குறேன். இப்ப என்னால் புத்தகங்கள் வாங்கி என்னால் படிக்க முடியவில்லை, சேமிக்க முடியவில்லை. பய உணர்வோடு தான் அத்தனையும் நான் சேகரித்துக் கொண்டே இருக்கிறேன். அப்படி நான் சேகரித்து வந்த ஒரு செய்தியிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி, திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் நாம் இந்த கழகம் வைத்திருக்கிறோம். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்திருக்கக்கூடும், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளும். ஸ்டாலின் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரி என்று சொல்லி உலகத்தில் சொல்றோம். டிக்டாட்டர் ரஷ்யா சொல்றோம் இல்லையா, ஒரு சர்வாதிகாரின்னு சொல்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான ஒரு கொள்கை திட்டத்தை மார்க்ஸ் வரைந்ததுக்கு பின்னால, ஏர்மில்ஸ் வரைஞ்சதுக்கு பின்னால, அப்புறம் வந்து அந்த சீனாவில் மார்க்சியம் கையில் எடுத்துக்கிட்டாரு, ரஷ்யாவில் லெனின் கையில் எடுத்துக்கிட்டாரு. இதெல்லாம் நம்ம வரலாறு. ஸ்டாலின் ஒரு அற்புதமான மனிதர். அந்த மனிதனுக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்கள்ல 2 பேரையும் ஹிட்லரோட தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு பையனை கொண்டாரு, இன்னொரு பையனை சிறைக்கீதியை வச்சுக்கிட்டு ஹிட்லரோட ஆட்கள் ஸ்டாலினுக்கு தகவல் கொடுத்தாங்க. இதை பாரு, உன் பையனை 2 பேரை ஒருத்தனை கொண்டோம், இன்னும் ஒரு பையன் இருக்கிறான். இந்த ஒரு பையன் உன்னுடைய நாட்டுக்கு திருப்பி நாங்கள் அனுப்ப வேண்டும் என்று சொன்னால்
இத்தனை ஜெனரல், இத்தனை ராணுவ தளபதிகள், இப்படி ஒரு 40 பேருடைய பட்டியலை போட்டு இவங்களை எல்லாம் நீங்க பிடிச்சி வச்சிருக்கீங்க. அந்த 50 பேரையும் ரிலீஸ் பண்ணா உன் பையனை நாங்கள் விடுவோம் என்று சொல்றாங்க. உடனே ஸ்டாலின் சொல்றாரு, யோ என் பையன் சிப்பாயா வேலை செஞ்சுட்டான், என் பையன் சிப்பாயா வேலை செஞ்சான்னா அவனுக்கு மாற்றா ஒரு சிப்பாய்கள் நான் தரேன். அதை விட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஜெனரலே, உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை அதிகாரிகளையும் நான் திருப்பி அனுப்ப முடியாது. தேவைப்பட்டால் ஒரு சிப்பாயை மாத்திரம் அனுப்புறேன்னு சொல்ல அத்தனை பேரையும் கொடுக்கலன்னா இந்த பையனை சூழலும் சொல்ல சுட்டுப்படாது. அப்படி 2 பசங்களையும் ஹிட்லரால் பறி கொடுத்த நம்முடைய ஸ்டாலின் ஒரு நாள் தன்னுடைய செனட் அவையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது செனட் மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏப்பா உலகம் அழிஞ்சிச்சுன்னு வை, மீண்டும் ஒரு உலகம் தோணும் இல்லை. அப்ப மீண்டும் ஒரு உலகம் தோணுச்சுன்னா அந்த தோணுகிற அந்த உலகத்தில் மக்கள் எல்லாம் நீதியோடு நேர்மையோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் ஏதாவது ஒரு செய்யணும். என்ன செய்யலாம் கேட்கிறோம். உடனே செனட் உறுப்பினர்கள் கேட்கிறாங்க, என்னையா செய்யலாம் சொல்றீங்க? ஒரு காலப்பட்டம் செய்து உலகத்தின் மிக சிறந்த விஷயத்தை செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன், உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்று கேட்க, முதல் நாள் கருத்து லியோ டால்ஸ்டாயினுடைய கருத்துக்களை காலப்பட்டம் செய்து வைக்கலாம். உலகத்தின் மிக புகழ்பெற்ற நூலான தாய் புத்தகம் எழுதிய மார்க்சின் கார்கியினுடைய விஷயத்தை எழுதலாம். டால்ஸ்டாய்ஸ்கி என்று சொல்லக்கூடிய கவிஞனை எழுதலாம். மாயகோக்சியுடைய கவிதைகளை எழுதலாம். இப்படி பலரும் பலவிதமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இதில் மாயகோக்சி ஒரு அற்புதமான கவிஞர். ஒரு இடத்தில் சொல்றார், காதலை பற்றி சொல்ற போது, பின்னே உன்னை நான் எப்படி நேசிக்கிறேன் தெரியுமா? போர்க்களத்தில் வலது காலை இழந்தவன் தன்னுடைய இடது காலை எப்படி நேசிப்பானோ அப்படி உன்னை நேசிக்கிறேன் என்று கவிதை சொல்லுவார். என்ன மாதிரி அறிவியல் காதலை கூட அப்படி ஓமானம் சொல்றது தான் ரசிக்கும். இவங்க கவிதையெல்லாம் வைக்கலாம். 3 நாளா டிபேட். 4வது நாளா ஒருத்தர் உட்கார்றான். இந்தியாவினுடைய மிக சிறந்த இலக்கியமாக இந்தியாவிலேயே பகவத்கீதை என்று ஒன்று இருக்கிறது. அது தேரோட்டிட்டு போயிட்டு இருக்கிற போது அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் நடந்த உரையாடல் பகவத்கீதை, அதை வைக்கலாம் ஐயா என்று சொல்ல ஸ்டாலின் 5வது நாள் சொன்னார், அதெல்லாம் முடியாது, அடுத்த நாள் வாங்கடா எல்லா செனட் உட்கார வச்சு இது ஆதாரப்பூர்வமா நீங்க செக் பண்ணிக்கலாம். அனிதா கிருஷ்ணமூர்த்தி புனைவாகதைன்னு சொல்லிட்டு அத்தனையும் ஆதாரம் தான் சொல்லுங்க. இனியா பண்ணலாம் சொன்னாராம், இந்தியாவில் தெற்கு பகுதியில் ஒரு பகுதி இருக்கிறது, அதுக்கு தமிழ்நாடு என்று பெயர். அப்போது தமிழ்நாடு என்று பெயர் இல்லை, நானா சொல்றேன், தமிழ்நாடு என்று ஏரியா இருக்கு, தமிழ் நிலம் அது. அங்க மாபெரும் புலவன் திருவள்ளுவர் என்று ஒரு புலவன் போதுனா, அந்த திருவள்ளுவர் என்ற புலவர் 1330 குறட்பாக்கள் எழுதினார். 1330 குறட்பாக்களும் மனித குலத்திற்கு மிகவும் நீதி வழங்கக்கூடியது. எனவே 40 வாட்ஸ் பல்பில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் நிலையில் ரஷ்ய பாஷையில் திருக்குறளை பதிந்து 1330 அடி ஆழத்தில் 1330 திருக்குறளையும் காலப்பட்டகம் என்கிற பெயரில் செய்து லெனின்கிராட் நகரத்தில் ஸ்டாலின் பொறித்து வைத்திருக்கிறார். அப்ப திருக்குறளுக்கு அவர்கள் எல்லாம் மரியாதை தருவார்கள். ஆனால் வட இந்தியாவில் இருந்து ஒரு பார்ப்பனன் தான் திருக்குறளை நான் தூக்கி நிறுத்துகிறேன் என்று 2 வருடங்களுக்கு வாழ்ந்து ஊரெல்லாம் சுத்தலாம். அவன் பின்னால ஒரு தமிழ்நாட்டுக்காரன் சுத்திட்டே இருந்தான். அவன் பிடிச்ச எப்படியாவது ஞான கடன் பேசலாம். அதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் புனையான அவனும் சுத்தம் சுத்தினான். பின்னால ஒன்றும் நடக்கல. அவன் கடைசியில் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் எல்லாம் திராவிட நாட்டிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருக்கிற கருப்பு மனிதர்களோடு எல்லாம் பழகுறாங்கன்னு சொல்லி நம்மளை ஈடுபடுத்தி மேல போய் உட்கார்ந்தா. நாம திருவள்ளுவருக்கு ஒரு சிலையை செஞ்சு கொடுத்தோம். அந்த சிலை இன்னும் ஜார்க்கண்ட் பகுதியிலே நெகிழி பேப்பர் சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு சுத்தி அங்க தூக்கி வச்சுட்டான். நம்ம திருவள்ளுவருக்கு மரியாதை அவர்கள் தரவில்லை என்கிற போதுதான் திருக்குறளுக்கான மரியாதை. நம்மளை போன்ற ஒரு 10-15 பேராவது இந்த மதிய வேலையை பேசிக் கொண்டிருக்கிறோமே, அதுதான் திருவள்ளுவர் மதிப்போடு நம்மளை பார்ப்பான். அடேங்கப்பா, நம்மளை பத்தி பேசுறதுக்கு ஆடி விடுறான், நம்மளை பத்தி விஷயத்தை சொல்றதுக்கு. ஏங்க, உலகத்தில் எத்தனை மொழி? ஆங்கிலத்தில் ஏ சொல்றோம், கடைசி வரைக்கும் ஜெட் சொல்றோம். ஆங்கில இலக்கியம் எதிலாவது உலக புத்தகத்தினம் எதுன்னு கேட்டா ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியராடா எங்க உலகத்துக்கான முக்கியமானது? ஏன் உலகத்துக்கு முக்கியமானவர் தொல்காப்பியரும் திருவள்ளுவர். அவரைத்தான் ஒரு உலக புத்தகத்தினமாக கொண்டாடுவதற்கான வாய்ப்பை நான் தருவேன். ஷேக்ஸ்பியரை நான் தர மாட்டேன். ஷேக்ஸ்பியர் எந்த இடத்திலாவது ஏ என்கிற முதல் இடத்தில் தொடங்கி Z என்கிற 26வது இடத்தில் இலக்கியம் அளித்திருக்கிறாரா? நம்முடைய திருவள்ளுவர் என்ன பண்ணியிருக்கார்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பவன் முதற்கே. அடுத்தது என்கிறார், ஊடுகள் காமத்திற்கு இருப்போம் அதற்கு கூடி முயங்க பெரிய என்று 2 சொல்லி இன்னோட முடிக்கிறார். தமிழின் 247 எழுத்துல முதல் எழுத்துல தொடங்கி கடைசி எழுத்தில் முடிக்கிற ஒரே இலக்கியம், ஒரே நீதி உலகத்திலே. புலமையுடைய உச்சம் உள்ளவா எது கேட்டால் அங்க உங்களுக்கு கிடைக்குங்க. திருக்குறளுக்குள்ளார் மாதிரி நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு, எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். இப்படி திருக்குறளை படித்தால் தீர்வு கிடைத்துவிடும் என்கிற காரணத்தினால்தான் சிலர் மேடையில் பேசுகிற போது திருக்குறளிலிருந்து மேற்கோள் காட்டுறாங்க. நல்ல கவனிக்கும். சிலலாம் மீடியாவில் வரான்ல கழுத்துல தங்கச்சியும் கையில தங்க வளையல் போட்டு மீடியாவில் எத்தனை பேர் வராங்க.
அதுல சில பேர் இருக்கிறார் 2 கட்டணங்களுக்கு பூமி தேதி தெரிவிப்பாங்க. எவனாவது திருக்குறள் இருந்து ஒரு மேற்கோள் காட்டி இது நீதி இலக்கியம் தமிழர்களுக்கு பயன்படும் என்று சொல்லிட்டோம்னா டைரக்ட் லிங்க் வேதங்கள் மற்றும் பண்றது. அதுக்குதான் நகைக்கடையில் என்ன பண்றான்? கீதாச்சாரம் தான் கொண்டு போறான். எது இது நடந்ததோ அது நாளை, எது உங்களுக்கு இழப்போ அது நாளை உங்களுக்கு. எதை நீ கொண்டு வந்தா எதை நீ இழப்பதற்கு இப்படி கீதாச்சாரத்தை எழுதி கொண்டு வருவான். நீங்க நகைக்கடையில் பாருங்க, திருடவன் என்ன பண்ணுவான்? திருடிட்டு எதை இழப்பதற்கு எதை நீ கொண்டு வந்தா எது உனக்கானது அந்த கீதாச்சாரத்துக்கு கல்லாப்பக்கையில் விட்டு பணம் கலந்து உண்டா இல்லைங்களா? டெக்னாலஜி வளர்ந்துச்சுங்க, தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. அலைபேசி கருவியின் மூலமாக அனைத்தையும் மொழிபெயர்க்கலாம், அனைத்தையும் சொல்லலாம். முந்தா நாடு சீனாவில் ஒரு கருவி கண்டுபிடிச்சிருக்கான். ரொம்ப விழிப்பு போயிட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ பேங்குக்கு போனீங்கன்னா உங்க நகையெல்லாம் அடமானம் வச்சு பணம் வாங்கணும், ரொம்ப நேரம் ஆகும். ரொம்ப நேரம் ஆகும் பணம் வாங்குறது. அல்லது நீங்க முத்தூடு பேங்கு, கொசமட்டம் பேங்கு, மணப்புறம் பேங்கு, இந்த மாதிரி மலையாளி நிறைய கடை வச்சிருக்கான். அவன் விளம்பரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே நகை வாங்க மேலேயே அடமானம், எப்படி கீழே நகை வாங்குங்க மேலேயே அடமானம் வச்சுக்கலாம் சொல்றாங்க இல்லைங்களா? இப்போ சீனாக்காரன் என்ன பண்ணிட்டான்? ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கான். அந்த மிஷின் முன்னால போய் நின்று உங்க மோதிரத்தை கட்டி அதை வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து இருக்கா, மோதிரத்தை கட்டி அழிச்சா கடை இந்த மோதிரத்துக்கு எத்தனை ரூபா அப்படிங்கிறது கணக்கு காட்டு பேங்க் போட்டு அடுத்த நிமிஷம் பணம் போய் அங்கேயே ஏடிஎம் மிஷினுக்கு பணம் எடுத்துக்கணும். முந்தானே அந்த மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ தொழில் எந்த அளவுக்கு நுட்பமாக வளர்ந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மொழியை பற்றி பேசலாமா என்று கேட்டால் இந்த நேரத்தில் தான் மொழியை பற்றி பேசலாம். இந்த நேரத்தில் தான் மொழியை பற்றி பேசணும். நம்முடைய மொழியை, நம்முடைய உணர்வை, நம்முடைய இனத்தை நாம் பேசியாகும். அதற்காகத்தான் சொல்லுகிறேன். எனவே இறுதியாக நான் இப்படி முடித்து தருகிறேன். கடந்த ஒரு வாரமாக 15 நாட்களா காஷ்மீரில் படித்தேன். 5 நாளா உச்சக்கட்டமாக. இதுக்கெல்லாம் யார் காரணம்? காஷ்மீரி மக்கள் எவனுமே ஹிந்தி பேச மாட்டான், உருது பேச மாட்டான். அவன் காஷ்மீரி மொழி தான் பேசுவான். காஷ்மீரி மொழி என்பது நம்முடைய தமிழ் மாதிரி அது ஒரு நல்ல கிளாஸ் பண்ணலாம். அவன் காஷ்மீரி பேசுவான், ஹிந்தி பேச மாட்டான். இப்போ ஹிந்தி பேசுறான்னு சொல்லி வட இந்தியாவில் இருக்கிற பீகார், உத்தரப்பிரதேசக்கார அவன் போய் நெருக்கடி கொடுப்பான். நான் பேச மாட்டேன். இந்த பக்கம் பாகிஸ்தான் உருது பேசுறாங்க, அதையும் ஒத்துக்க மாட்டேன். எங்களுடைய மொழி காஷ்மீரி அப்படிங்கிறதுல அவன் தெளிவான். அப்ப காஷ்மீர் யாருக்கு இருந்தது? முதல்ல காஷ்மீர் பிரிட்டிஷ்காரனுடைய கண்ட்ரோல் இருந்த போது பிரிட்டிஷ்காரன்கிட்ட இருந்து 50 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு குலாப் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பார்ட்னர் காஷ்மீரை கையில் வைக்கிறார். அவர் பேர் குலாப் சிங். வெறும் 50 லட்சம் ரூபாய் பிரிட்டிஷ்காரனுக்கு கொடுத்துட்டு இவருடைய அண்டர்டேக்ல ரெடி வைக்கிறார். அந்த குலாப் சிங்குக்கு பின்னால ஒருத்தன் வர்றான். அவன் பேர் ஹரிசிங். இந்த ஹரிசிங் மிக சிறந்த பெண் பித்தர். அவனுக்கு அடுத்தது ஒன்று வாரான் டாக்டர் கரண் சிங். அவன் டெல்லியில மந்திரியா கூட இருந்தான். இதுல அந்த ஹரிசிங் காலத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நேரு பாலிடிக்ஸ்ல நல்லா முன்னுக்கு வந்துட்டு இருக்கிறார். அப்ப நேரு முன்னுக்கு வந்துட்டு இருக்கு, பிரிட்டிஷ்காரன் பண்றான், இந்த காஷ்மீருக்கு ஒரு பிரதமர் நியமிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம தஞ்சாவூர் பார்ட்னரான கோபால் சிங் ஐயங்காரை 1936 இருந்து 1943 வரைக்கும் அவரை கொண்டுட்டு போய் முதலமைச்சராக்கலாம் பிரிட்டிஷ்காரன். யார் பேரு? கோபால் சிங் ஐயங்கார் from தஞ்சாவூர். இந்த கோபால் சாமி ஐயங்கார் வேறு யாரும் இல்லை, பச்சையப்பா காலேஜில் படித்தவர். சென்னை பச்சையப்பா கல்லூரியில் படித்தவர், தஞ்சாவூர். இப்போ ஐயர் ஐயங்கார் ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா ஐயரை விட ஐயங்கார்களுக்கு தான் டெல்லியில் செல்வாங்க. நீங்கள் எந்த மந்திரி கிட்ட போனீங்கன்னாலும் அங்கே ஒரு ஐயங்கார் செக்ரட்டரியா இருக்காங்க. இப்போ இருக்கிறாமா நிர்மலா நிம்மி எப்போ இருக்காங்க இல்லையா, அவங்க ஆறு ஐயங்கார். அவங்க வீட்டுக்காரரு பிரகாலா பிரபாகர். பிரகாலா பிரபாகர் யாரு? ஆந்திரா. ஆந்திராவில் அவங்க அப்பா அம்மா யாரு? அவங்கெல்லாம் காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்காங்க. அவர் ஒரு சூப்பர் புக் எழுதியிருக்காரு, குரூக்குடு டிப்பர்னு புத்தகத்தில் இங்கிலீஷில். இந்த பிரகாலா பிரபாகர் எழுதிய குரூக்குடு டிப்பர் இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி வந்த காரணத்துக்காக இந்தியாவில் அதை தடை செய்து விட்டார். சிங்கப்பூர்லேருந்து ஒரு நண்பர் எனக்கு அனுப்பினாங்க. படிச்சீங்கன்னா பிரமாதமாக எழுதியிருக்கான். யார்? இப்போ இருக்கிற எப்பமுடைய வீட்டுக்கார பிரகாலா பிரபாகர் எழுதிய அந்த புத்தகத்தை பேர் குரூக்குடு டிப்பர், கலைந்த மூங்கில் மரம் என்று அரசியல் கருத்துக்களை அதை எழுதியிருப்பார். இதை நான் சொல்வதற்கான காரணம், இப்படி ஐயங்கார் மக்கள் ஆரம்ப காலத்திலிருந்து டெல்லியில் கண்ட்ரோலிங் கொண்டு வந்ததுனால காஷ்மீர்ங்கிற மாநிலத்தில், காஷ்மீர் என்பது குங்குமப்பூ மணக்கிற காஷ்மீர், கலையடிக்கிற கன்னியாகுமரி, பாலம், அப்படி இந்தியாவுக்கு கணக்கு எடுத்துட்டீங்கன்னா அது தலை, அது கால்னா எல்லாமே நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்குங்கிறது நம்முடைய அடிப்படை கருத்து. ஆனால் அவன் உள்ளே நுழைந்ததும் அந்த கோபால் சாமி ஐயங்கார் தான் முதலாக காஷ்மீருக்கான தனி அந்தஸ்து கொடுக்கலாம்னு சொல்லி 370 ஆர்டிகளை அவன் தான் கொண்டு வருவான். 370 370 என்று சொல்லக்கூடிய ஆர்டிகள் காஷ்மீருக்கு தனியாக அந்தஸ்து கொடுக்கலாம்னு சொல்லி. சரி, இதை கொடுத்துடலாமா அப்படிங்கிறது பிற்காலத்தில் ஷேக் அப்துல்லா காஷ்மீருடைய முக்கியமானவர் நேராக தமிழ்நாடு வர ராஜாஜி சந்திக்கிறார். ராஜாஜியும் அந்த ஐடியாவை சொல்றாரு, நீ இப்படி வாங்கிக்க. ஏன்னு கேட்டா ராஜாஜிக்கு
நேருவை பிடிக்காது. நேரு சிக்கலை மாட்டிக்கணும்னு சொல்லி நம்ம ராஜாஜிக்கு ஒரு ஐடியா கொடுக்க அவன் அதையே முன்னால் வைக்க 370 என்று சொல்லக்கூடிய அந்த 370 ஆர்டிகல் மூலமா காஷ்மீருக்கான தனி அம்சத்தை கொடுத்துள்ளதாக என்று கோபால் சிமையங்கர் கொடுத்திருக்கிறார். இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர், இலாக்கால மந்திரியாக இருந்தவர். கடைசி வரை நம்முடைய தமிழ்நாட்டின் மிக சிறந்த மனிதனான ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு எதிராக இருந்தார். நம்முடைய தமிழ்நாட்டு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் திருக்குறளுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை செய்திருக்கிறார். என்ன வந்து கேட்டால் 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 10 திருக்குறள் மனப்பாடம் பண்ணணும், 2ஆம் கிளாஸா 20 திருக்குறள், 3ஆவதா 30 திருக்குறள், 8ஆம் கிளாஸ் போனா 80 திருக்குறளை மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி அப்ப இருந்த கல்வி அமைச்சர் அருணாசிலிங்கம் செட்டியார் மூலமாக ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வந்து சேர்த்தார். அதை பின்னால் வந்த PS குமாரசாமி ராஜா உள்ளிட்ட அத்தனை பேருக்கு அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். ஒருவேளை ரத்து செய்யாமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் திருக்குறளை படித்திருப்பார்கள். அப்ப அதையெல்லாம் நம்ம யாருமே செய்யல. அந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு எதிர்கருத்தாக இருந்த கோபால் சென்னையார் நேருகிட்ட போய் புகார் சொல்றான், இந்த ஆளு நேஷனல் காந்தி அப்படியா என்று கேட்டு இவரை கூப்பிடுறாங்க, ஓமந்தூரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே ஏப்பா நான் சேர்ந்து கரெக்டா தான் இருக்கு, நான் கோபால் சென்னையார் சொல்றதெல்லாம் நம்மளால கேட்க முடியாதுன்னு சொல்ல, அப்படின்னா நீ ராஜினாமா பண்ணு பதவி விட்டு போனா என்ன பழைய வேண்டாம் வெளியே. அப்படி ஒரு சூப்பர்மேன் அந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். ஒரு முறை காந்தி ஒரு சிபாரிசு கொடுத்து அனுப்புறாரு ஓமந்தூர். அந்த யாருக்கு குறுக்கப்படுறாரோ அவன் பிராடுன்னு உங்களுக்கு தெரியும். உடனே காந்தி மறுபடியும் பிறகுறாரு, ஐயா இதுவரை நீங்கள் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் உலகத்தில் மிக முக்கியமான 2 விஷயங்கள் பயப்படுகிறேன். ஒன்று எனது மனசாட்சி, இன்னொன்று காந்தியடிகள். இனிமேல் நான் என்னுடைய மனசாட்சிக்கு மாத்திரமே பயப்படுவது என்று முடிவு செய்திருக்கிறேன் என்று கேட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தாங்க நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர், ஒரு முக்கியமான அந்தஸ்து உள்ளது. அப்படிப்பட்ட கோபால் சென்னையார் தான் இன்றைக்கு இருக்கிற 370 ஆர்டிகளை கொண்டு கொடுத்தவர். அவருடைய சொந்த மகன் தான் ஜி பார்த்தசாரதி. இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்ட போது, ஈழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை ஏற்பட்ட போது, ஈழத்துக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் இந்திரா காந்தி காலத்தில் மேனன் என்கிற அதிகாரி வைத்து ஓடு ஜி பார்த்தசாரதி. அவரும் சென்னையில் தான் படிச்சாரு. அவர் கொண்டாட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பீன்மேரி கல்லூரியில பேராசிரியராக இருந்து பின்னால் எத்திராஜி கல்லூரியுடைய முதல்வராக வந்த சப்பூர் என்று சொல்லக்கூடிய பார்சி பொண்ணு தான் அந்த ஜி பார்த்தசாரதி கொண்டாடி. அப்போ இவனுக்கெல்லாம் சேர்ந்து நம்மளை ஆக்கிரமிச்சு இவர்களெல்லாம் சேர்ந்து நம்மளை அடிச்சாட்டியம் செய்கிற போது அவைகளை எல்லாம் ஒழிப்பதற்கான விஷயத்தை நம்மை போன்ற சிறு சிறு குழுக்கள், நம்மை போன்ற ஒரு சாதாரண மக்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம். சாதாரண மக்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த விஷயம் வலிமையுடையது என்பதை இங்கே வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிற போது நான் புரிந்து கொண்டேன். நான் ஐயா கிட்ட முதலே சொன்னேன், ஐயா நான் மேடை பேச்சாளர், ஐயா என்னுடைய வாழ்க்கை வந்து எனக்கு எழுத்து முயற்சிமான வாழ்க்கை, நான் பணம் வாங்கி கொண்டு பேசுகிறவன், நீங்கள் சென்னைக்கு வர சொல்கிறீர்கள், நான் என்ன செய்வது என்று கேட்டு, கவலைப்படாதீங்க நாங்கள் பார்க்கிறோம் வாங்க என்று சொன்ன இந்த பெருந்தகைக்கு நன்றியை நான் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் இவர் இல்லைன்னா குமார் ஐயாவை பார்க்க முடியாது, முத்துக்குமார் சேமையாவை பார்க்க முடியாது, அலைபேசி கருவிகளை கண்ணாடி போடாமே கவிதை போடாமே இந்த ஐயாவை பார்க்க முடியாது, என்னுடைய அன்பு சகோதரியை பார்க்க முடியாது, எல்லாரையும் பார்க்க முடியாதுல்ல. அப்ப யாராவது ஒருவர் தானே நமக்கு பார்ப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அந்த வாய்ப்பை நம்முடைய திவான் ஐயா நமக்கு கொடுத்திருக்கிறார். திவான் என்பதும் எனக்கு இன்னொரு யோசனை வருகிறது. திவான் என்பது வெள்ளைக்காரன் காலத்தில் கவர்னர் என்று சொல்லக்கூடிய பொறுப்பு மாதிரி வெள்ளைக்காரர்கள். அதில் முக்கியமான 3 திவான்கள் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒருவர் நம்முடைய ஆர்கே சண்முகம் செட்டியார், கோயம்புத்தூரை சேர்ந்தவர், இந்தியாவுடைய முதல் நினைவு திருக்குறள் மீது அளவிடந்த பிரியப்பட்டார். யாரு? ஆர்கே சண்முகம் செட்டியார், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகி உட்கார்ந்தோன்னே அவர் காங்கிரஸ் கட்சி கிடையாது. காந்தி வந்து 2 பேரை சிபாரிசு பண்றாரு நேர்கிட்ட. அப்போ சட்டமந்திரியா அம்பேத்கர் கொடுத்துரு, இவருக்கு வந்து நீதிமந்திரி கொடுத்துரு. சரி, நீதிமந்திரியா ஆர்கே சண்முகம் செட்டியார் ஆகிடுறாங்க. அந்த காந்தியை கோட்ஸை சுடுற தினம் இருக்கு இல்லையா, அந்த அன்னைக்கு காலையில் எல்லாம் பாடிட்டு பண்ணிருக்கிற போது ஒவ்வொருத்தரா போய் காந்தி பார்க்குறாங்க. அப்போ பட்டேல் பார்க்குறாரு, நேரு பார்க்குறாரு, ஆர்கே சண்முகம் செட்டியார் பார்க்குறாரு. உடனே காந்தி தலையில ஒரு பர்மாக்காரன் வந்து ஒரு தொப்பி வைக்கிறார், பர்மா தொப்பி. அந்த தொப்பியை பார்த்தோன்னே காந்தி என்னோட அந்த தொப்பியை கலட்டி ஆர்கே சண்முகம் செட்டியார் தலையில் வைக்கிறார். வச்சோடனே பட்டேல் நேரு கேட்குறாங்க, நாங்கள் இவரை விட சீனியர் இல்லையா, போய் எங்களுக்கு தொப்பி வைக்காம அவர்களையும் ஏன் தொப்பி வைக்கிறீங்க என்று கேட்டபோது, இவன் தமிழன், தமிழன் கையில் நிதி இருந்தால் தான் பத்திரமாகிறது, இவன் தலை சூடாகாமல் இருக்கிறார், இவன் தலையில் தொப்பி வைக்கிறேன் என்று சொன்னார் காந்தி. யாரையே ஆர்கே சண்முகம் செட்டியார் சொன்னதுக்கு பின்னால ஜின்னா என்ன பண்றாரு, எங்களுக்கு நாட்டுக்கு பிரிச்சு கொடுத்தீங்க, எங்களுக்கு ஏதாவது காசு கொடுங்க என்று கேட்டபோது என்ன கொடுக்கறது என்று கேட்க ஆர்கே சொல்றாரு, ஆர்கே சண்முகம் செட்டியார், அப்ப நியாயம் தானே, ஒரு குடும்பத்திலிருந்து ஒருத்தனை பிரிச்சு விட்டுறோம், அவன் தக்கம் போயிடறான், போனதுக்கு முன்னால அந்த குடும்பத்துக்கு ஒரு பண்டம் பார்த்தோம், என்ன வேலை கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி தான் நானும் கொடுத்தாங்க, சரி விடு என்று சொல்லி முதலில் 55 கோடி ரூபாயை பாகிஸ்தான் கஜானாவுக்கு கொடுத்தவர் ஆர்கே சண்முகம் செட்டியார் என்ற தமிழன். அதனால் தமிழர்களுக்கு இன்று வரை பாகிஸ்தானில் நல்லது. இந்த பாகிஸ்தான் உள்ள போனீங்கன்னா ஒரு சிலோன்கார ஒரு படிப்பு போட்டுருக்கான், சொல்றான் தமிழன் என்று சொன்னால் பாகிஸ்தானுக்கான டீ குடிச்சா காசு வாங்க மாட்டேங்கிறான்,
தமிழன் என்று சொன்னால் சாப்பாட்டு காசு வாங்க மாட்டேங்கிறான் என்று அவர்கள் சொல்கிற போது நமக்கு அது பகை நாடு தான். நமக்கு அப்படி மீடியா நம்ம பண்ணி கொடுக்குறோம். பகை நாடு, உள்நாடு, வெளிநாடு அப்படி எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. சரி, வந்துட்டு எல்லா நாடுகளும் ஒன்றுதான். ஏக இந்தியா என்கிற பெயரில் கிழக்கு பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய பங்களாதேசம் என்று பாகிஸ்தான் என்று இந்தியா எல்லாமே இருந்ததுன்னா இன்னைக்கு உலகத்தினுடைய முதல் மக்கள் தொகை நம்ம இருக்காது. 18 கோடி பங்களாதேஷ் இருக்கிற மக்கள், அங்கிட்ட 30, 48, நம்மளுக்கு 142 எல்லாம் கூட்டுங்க. உலகத்தின் மிக சிறந்த இப்பவே நாமளா உலகத்துல முதல் மக்கள் தொகை நாடு. சீனா 2வது போயிடுச்சு. அது வந்திருந்ததுன்னா உலகத்தில் மிக சிறந்த ஒரு நாடாக இந்தியா இருந்திருக்கும். அப்ப தமிழ்நாடு என்ன நிலைமை என்று பார்க்கிற போது தமிழ்நாட்டுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனையே தமிழருக்கு தான். இவர்கள் சரியாக இருந்திருந்தால் எல்லாமே நல்லா இருக்கு. சரியா இல்லை. ஒரு ரயில் வேணும் அப்படின்னு சொல்ல மலையாளத்துக்கார ஆளுங்க சிபிஎம் எம்எல்ஏவாகட்டும், காங்கிரஸ் எம்எல்ஏவாகட்டும், அந்த முஸ்லீம்காரர் எல்லாம் மொத்தமா போய் ரயில்வே மந்திரி நின்று எங்களுக்கு ஒரு ரயில் கொடுங்க. நம்ம ஊர்ல ரயில் வேணும்னா திமுக தனியா போவோம், ஏடிகேக்காரன் தனியா போவோம், காங்கிரஸ்காரன் தனியா போவோம். அவன் நினைப்பான் இவனுக்கு ஒற்றுமையா இவனுக்கு இருக்கு ரயில் கொடுக்கணும், கேரளாவுக்கே ரயில் கொடுக்கலாம் டெல்லி நினைப்பான். அப்ப அந்த ஒற்றுமையை உருவாக்குவது எப்படி என்று கேட்டால் தமிழ் என்கிற இனம் மூலமும் தமிழ் என்கிற ஒற்றுமையின் மூலமும் திருவள்ளுவருடைய துணை கொண்டு நாம் மேலே வர வேண்டும். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். உலக பொதுமுறை என்று திருக்குறளை ஆக்குங்கள் என்று சொல்லிட்டு கேட்கலாம். அவன் கேட்கலாம். அதுவும் ஆதி பகவன் என்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிறந்தவர்கள் தான் திருக்குறளை எழுதியவர்கள் என்று அவர்கள்லாம் வீடியோல போட்டுக்கிட்டே இருப்பான். ஆதி பகவன்கிற பிறப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறது நாம் அப்படியே எடுக்க முடியும். அப்படியெல்லாம் எடுக்க முடியாது. எனவே திருவள்ளுவருக்கு மதம் கிடையாது. திருவள்ளுவருக்கு தமிழ் தெரியும். உலகத்திலேயே பல ஆண்டுகளுக்கு முன்னால் போதிய தமிழ் மொழியில் இன்றும் பேசலாம். ஆனால் ஆங்கிலத்தில் பேச முடியாது. ஹிப்ரு மொழி பேசி இயேசுநாதர் இப்போது உலகத்துக்கு ஹிப்ரு மொழி பேசினால் ஒருவருக்கு புரியாது. ஆனால் அப்போது இருந்த கபிலரும் நம்முடைய திருவள்ளுவர் தமிழ் பேசினார். நம் அனைவருக்குமே தெரியும். அதுதான் தமிழின் சிறப்பு என்பதை புரிந்து கொள்ள என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு நன்றி.